ஸோ இது வந்து நம்ம ஏ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஏ ஃபைண்ட் பண்ணிட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எய்தர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? செகண்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸோ அந்த இத நாம தரணும். நான் இங்க வந்து அடுத்தது பொசிஷன் தரேன். நம்ம 3rd பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல இத்தனை ஏஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து எந்த ஏவ அது ஃபைண்ட் பண்ணணும்? எய்தர் ஃபர்ஸ்ட் ஏவா, செகண்ட் ஏவா, 3rd ஏவா, 4th ஏ. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்லி தரேன். ஃப்ரம் dual. ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் 1ன்னு வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஏவோட பொசிஷன் வந்து 1 அட்ரஸ் பொசிஷன். ஸோ இதுலயே வந்துட்டு இப்போ நான் இந்த லாஸ்ட் பேராமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் 2ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் பொசிஷன், அதாவது இந்த பொசிஷன் இது வந்து 2வா? ஸோ அந்த அவுட்புட் வரும் 2. இதே பார்த்தா இப்போ 1 2 3 4 5 இது 4, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஏஸ் வந்துருச்சு. எனக்கு 5th ஏனா இங்க தான் வருதா? ஸோ எனக்கு 5th ஏவோட பொசிஷன் வேணும்னா இந்த இடத்துல 5ன்னு வச்சுக்கலாம். அந்த இதுல ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனாவதா வர ரிப்பீட்டேஷன்ஸ் என்னாச்சு? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணு. ஸோ இதுல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வருது, அதே வேல்யூஸ் இருக்கு. இந்த ஏவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 10. அதாவது 4 ஏ அதுக்கப்புறம் 5 பி இருக்கு. அதுக்கு இது பார்த்தோம்னா இதோட பொசிஷன் 10. ஸோ அதனால அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே. இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் மாறும். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் 2ன்னு சொல்றேன். 2னா எனக்கு இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த ஃபர்ஸ்ட் இதை கன்சிடர் பண்ணாது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எப்போ 5th ஏன்னா எனக்கு இதுதான் 5th ஏ. புரியுதா? ஸோ நான் இங்க இருந்து செகண்ட் பொசிஷன்ல இருந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். ஸோ அப்போ இது 1 2 3 4 5ன்றது எனக்கு இந்த ஏ தான் 5th ஏ. ஸோ எனக்கு அதோட அந்த அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் 11 வந்துருச்சா? ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்ல மல்டிபிள் வேல்யூஸ் வருது அப்படின்னா அந்த பொசிஷனை நம்ம லாஸ்ட் பாராமீட்டர். அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ற பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து அது ஸ்டார்ட் பண்ணணும்? எய்தர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, செகண்ட் பொசிஷனா? ஸோ அது நம்ம விஷ் தான். புரிஞ்சதா? ஓகே. அப்புறம் NVL 2 இருக்குல்ல சார், அதுல வந்துட்டு அதோட கண்டிஷன் வந்துட்டு எனி வேல்யூஸ் நல் it brings the third value here sir. எனி வேல்யூஸ் நல், ஃபர்ஸ்ட் வேல்யூ நல் brings the third value. செகண்ட் வேல்யூ நல் வந்துச்சா? அதான் சார், அதுதான். செகண்ட் வேல்யூ நல் வராது, ஃபர்ஸ்ட் வேல்யூ நல் தான் வரும். ஓகே ஓகே. NVL 2ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ நல் தான். எனி வேல்யூஸ் நல் இல்லை. செகண்ட் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா என்ன அவுட்புட் வந்தது? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? அப்போ நல் தான் சார் காட்டுச்சு. செகண்ட் வேல்யூ நல்லா இருந்தா வேல்யூ நல்லா மாறிடும். ஃபர்ஸ்ட் வேல்யூ நல்லா இருந்தா தேர்ட் பாராமீட்டர், செகண்ட் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா நல் தான் அவுட்புட் ஆகும். ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் அவ்வளவுதானா? சொல்லுங்க. சேவ் பாயிண்ட், இப்ப சேவ் பாயிண்ட் கொடுத்துடுறோம்ல சார். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளால அந்த ஃபுல் டேபிள வியூ பண்ண முடியுமா? ஃபுல் டேபிள்ல என்ன பண்ணனும்? வியூ இப்ப ஃபர்ஸ்ட் 2 ரோ மட்டும். நீங்க சேவ் பாயிண்ட்டுக்கும் வியூ பண்றதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேவ் பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால அந்த சேவ் பாயிண்ட் வியூ பண்ணி பார்க்க முடியாது. நம்ம நார்மலா ரோல் பேக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸா பண்ண ஒரு 4-5 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க ரோல் பேக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்டா பண்ண அப்டேட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு போயிடும். இதுதான் ஆக்சுவலா ரோல் பேக். பட் ஆனா எனக்கு என்ன ஆகணும்னா 4 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணோம்ல, இதுல வந்து 2 நான் பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஒரு சேவ் பாயிண்ட், அப்புறம் 2 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஒரு அப்டேட். ஸோ இந்த மாதிரி நான் மாத்தி மாத்தி பண்றப்ப நான் ரோல் பேக்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு நான் லாஸ்டா பண்ண எல்லாமே ரோல் பேக் ஆகும். எனக்கு அப்படி ஆகாம ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும், எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல இருந்து போகணும் அப்படின்னும் போது அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறதா சேவ் பாயிண்ட். ஓகேவா?
இப்போ SQL கமாண்ட் லைன் இருக்குல்ல சார், அதுல சேவ் பண்ண ஃபைல் வந்து ஒரக்கல்ல வியூ ஆகுமா? கண்டிப்பா வியூ ஆகும். ரெண்டுமே நமக்கு ஹெச்ஆர் தான். ஸோ இங்க இருக்க டேபிள்ஸ் எல்லாமே இந்த யூசர் நமக்கு இன்டர்ஃபேஸ் தான் மாறுதே தவிர நமக்கு அந்த டேட்டாபேஸ் ஒரே டேட்டாபேஸ் தான். நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து எதர் அக்சஸ் பண்ண போறோம் இல்ல கமாண்ட் லைன்ல இருந்து அக்சஸ் பண்ண போறோம். ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இதுல இருந்தும் பண்ணலாம் இல்ல அதுல இருந்தும் பண்ணலாம். நம்ம லாகின் பண்றது ஒரே யூசரா இருக்கணும். இப்போ இங்க யூசர் ஹெச்ஆர்ல லாகின் பண்ணோம்னா அங்கேயும் ஹெச்ஆர்லயே லாகின் பண்ணணும். இல்ல நீங்க புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நீங்க அங்க இருந்து அதை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒர்க் ஆகும். ஓகேவா சார் லாஸ்ட் அப்புறம் மர்ஜ் பண்றோம். அதுல வந்துட்டு இப்போ X1 டேபிள்ல வந்துட்டு ஃபீஸ்ன்ற காலம் இருக்கு சார். ஓகே. ஆனா சப்ஜெக்ட்னு ஒரு வேற காலம் இருக்கு. ஓகே. X2ல வந்துட்டு சப்ஜெக்ட் இல்ல, ஆனா ஃபீஸ்ன்ற காலம் இருக்கு. ஓகே. அப்ப எப்படி சார்? எய்தர் நம்ம ஒரு அந்த காலமா அந்த வேல்யூஸ் வேணுமா வேணாமா நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுல இருக்க வேல்யூஸ் வந்து எனக்கு அங்க இப்ப ஃபீஸ்ன்றது வந்து X2ல இருக்கு, ஆனா X1ல இல்ல. சோ இப்ப அந்த X1ன்ற காலம் அங்க வேணுமா வேணாமான்றது நம்ம டிசைட் பண்ணோம். வேணும் அப்படின்னா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஒன்னு கிரியேட் பண்ணிரணும். X1ல எம்ப்டி காலமா ஒரு ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணிடுவோம். சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்க வேல்யூஸ் அங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வேல்யூஸ் காலம் நேம் கொடுத்து இன்சர்ட் தருவோம்ல. சோ இப்போ இன்சர்ட் இன்டு சும்மா டேபிள் நேம் எம்ப் இதுல வந்து காலம் நேம் எனக்கு வந்து இப்போ ஒரு சீரியல் நம்பரும் நேமும் மட்டும் போதும். இப்போ இந்த மாதிரி காலம்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஸ்பெசிஃபிக்கா காலம்ஸ் கொடுத்து அதை இன்சர்ட் பண்ண சொல்லிடலாம். ஸோ வேல்யூஸ்ல வந்துட்டு இங்க வந்து இப்போ X1ஓட சீரியல் நம்பரு X1ஓட நேம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த வேல்யூஸை மட்டும் நீ இப்போ மற்ற வேல்யூஸ் எதையும் டச் பண்ணாதன்னா அது எதுவும் எரர்ஸ் தராது. கரெக்டா நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் மட்டும் அப்டேட் பண்ணிடும். இன்கேஸ் எனக்கு அந்த காலமும் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா அந்த காலம் நேம் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள்ல நம்ம அந்த காலமை கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுவா கிரியேட் ஆகாது. ஓகேங்க. ஸோ நம்ம ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ நீங்க கேட்ட அகைன் நம்ம X2ல வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல சப்ஜெக்ட் இல்ல, X1ல சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ரிவர்ஸ்ல பண்ணணும். X2 யூசிங் X1 merge X2 using X1ல தான் சப்ஜெக்ட் இருக்கு, X2ல இல்ல. அப்ப merge into X2 using X1 வச்சு இன்னொரு டைம் நம்ம merge ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ்? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் போலாமா? எஸ் சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அன்னைக்கு பார்த்தது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது அக்ரிகேட் ஃபங்க்ஷன், இன்னைக்கு பார்க்கறது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ரேங்க், டென்ஸ் ரேங்க், லீட், lag அண்ட் ரோ நம்பர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்க அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தா ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர் யூஸ் பண்ணுவோம். லீட் அண்ட் லேக்கு யூசேஜ் கம்மி தான். ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். லைக் கொரியில பார்க்குறப்போ தெரியும். இந்த ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க்கு நிறைய சினாரியோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு பார்த்தா ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க்கு, அப்புறம் ரோ நம்பர் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொரி பார்ப்போம். ஸோ ரேங்க் அப்படின்னும் போதே நமக்கு என்னன்னா ஏதோ சம் வேல்யூஸ். ஸோ ஒரு நம்ம டேபிள் எம்ப்ளாயிஸ் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிளில் பார்க்குறோம். இதில் பார்த்தா சம் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு காலம் இதர் வேல்யூஸ் மார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா ரேங்க் போடலாம். இல்லை இதில் வந்து சேலரி எடுத்துப்போம். ஸோ சேலரி காலமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸ் இருக்கு. ஸோ சம் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு.
நான் இந்த சேலரியை வச்சு நான் ரேங்க் போட போறேன் ஒவ்வொருத்தரும். ஸோ யார் ஹையஸ்ட் ரேங்க் மீன்ஸ் யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஆர் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் நம்ம எப்படி வேணுமோ ரேங்க் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இப்போ செலக்ட் எந்தெந்த காலம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வேணும், ஆமாம் சேலரி சும்மா ஒரு 2 காலம் எடுத்துப்போம். அண்ட் இதில் பார்த்தோன்னா இப்போ ரேங்க் அப்ளை பண்ண போகிறேன். ரேங்க்கு இதில் பார்த்தோன்னா நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப எப்படி குரூப் பை ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப் பை எந்த காலம் அந்த காலம் வச்சு தான் குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் ஆர்டர் பை அந்த இது வந்து இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த கீவேர்ட். ஸோ ஓவர் ஆர்டர் பைன்றது எந்த ஆர்டரில் நமக்கு ரேங்க் அசைன் ஆகணும். ஸோ நம்ம ரேங்க் தான்னு சொல்லிட்டோம். ஸோ எந்த காலம் அதை எதையுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் ஆர்டர் பை சேலரி. ஸோ ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னாலே இதர் எதுவுமே தரலன்னா அசெண்டிங்கில் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இப்போ ஹையஸ்ட் டு லோவஸ்ட்டுக்கு தான், இல்லைன்னா நம்ம சும்மா அப்படியே கூட ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ அப்படியே நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லோவஸ்ட் வேல்யூ டு ஹையஸ்ட் வேல்யூ ஆர்டர் ஆயிடுச்சு. அண்ட் ஆர்டர் ஆன வேல்யூக்கு எனக்கு ரேங்க் அசைன் ஆயிருக்கு. இதர் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு ஹையஸ்ட் வேல்யூலேருந்து தான் ரேங்க் வேணும் அப்படின்னா டிசெண்டிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ டிசெண்டிங்னு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்போ ஹையஸ்ட் வேல்யூ டு லோவஸ்ட் வேல்யூ. ஸோ அதுக்கு பார்த்தா ரேங்க் அசைன் ஆயிடும். இந்த ரேங்க்ல என்ன ஒரே ஒரு இது டிராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைஸ் வேல்யூக்கு எனக்கு ஒரே வேல்யூ அசைன் பண்ணும். அதனால எனக்கு ஒரு வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24,000 எனக்கு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதை வந்து ரேங்க் 1ன்னு வச்சிருச்சு. 17,000ல பார்த்தா 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரும் டையான சேலரி. ஸோ டைஸ்க்கு பார்த்தா ஒரே ரேங்க் வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் வந்து 14,000 வாங்கியிருக்காப்ல. அவர் வந்து ஆக்சுவலாக 3rd ரேங்க் வர வேண்டியது. டை வேல்யூ இருக்கனால எனக்கு அடுத்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ ரேங்க் வந்து 4ன்னு போயிடுச்சு. நார்மலாக இந்த ரேங்கிங் சிஸ்டம் வந்து நமக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்கூல்ஸ் இதிலெல்லாம் பார்த்தா ரேங்க் அசைன் பண்ணுறது இந்த மாதிரி தான் அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு போஸ்டிங் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு காலேஜ் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 100 வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு 20 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க தான். இதுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரோ கவுண்ட் வந்து 20 வந்துடும். ஸோ ஒரு 20 வேகன்சி இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் 20 பேரை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ரேங்க் வேல்யூ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கு. ஐ மீன் ஸ்கிப் ஆகி வந்துடும். ஸோ 2 பேர் ஒரே வேல்யூஸ் வராங்க அப்படின்னும் போது எனக்கு அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து ஸ்கிப் ஆகி வரும். ஸோ இந்த ரேங்கிங் சிஸ்டம் எங்கே வேணுமோ நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஆகும்னா ஓவரால் கவுண்ட் நம்ம ரேங்கோட கவுண்ட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோவோட கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ இதுலேயும் 107 இதுலேயும் 107. ஸோ இந்த இது மேட்ச் ஆயிரும். ஏன்னா நமக்கு அந்த அடுத்தடுத்த ரேங்க் வேல்யூ. ஸோ இது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை டைம் வேல்யூ ஸ்கிப் பண்ணும். ஸோ இங்கே பாருங்க 12,000 எனக்கு 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 12,000 3 டைம் ரிப்பீட் ஆனால 6க்கு அப்புறம் 7. ஆக்சுவலாக 8 and 9 இங்கே வர வேண்டியது எனக்கு அது இங்கே ரிப்பீட்டேஷன் இருக்கனால 7 7 7 வந்துருச்சு. 8 9 வேல்யூ ஸ்கிப் ஆகிட்டு டைரக்டா வேல்யூ வந்து 10க்கு போயிடுச்சு ரேங்க் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எத்தனை டைஸ் வேல்யூ வருதோ அத்தனை டைம் அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடும். இங்கே பார்த்தா 11. ஸோ 11 12 13 வர வேண்டியது 12 and 13க்கு ரிப்பீட்டேஷன் வந்தனால நெக்ஸ்ட் பார்த்தா 14க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருக்கும் போது எனக்கு அந்த ரேங்க் வேல்யூ வந்து ஸ்கிப் பண்ணி போடுறது ரேங்க். இது எனக்கு ரேங்க் வேல்யூ சீக்வன்ஸ் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ரேங்க் வேல்யூ வந்து ஒரு ஆர்டராக வரும். ஸோ அது டை வேல்யூஸ் இருந்தாலுமே எனக்கு அந்த ஸ்கிப் பண்ணாது வேல்யூஸை. ஸோ 24,000 ரேங்க் 1, 17,000 2 பேர். ஸோ 2 பேருக்குமே சேம் ரேங்க் தான் 2 2. அண்ட் 14,000க்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் வேல்யூ 3ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து ஸ்கிப் ஆகலை. சேம் வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6th ரேங்க் 3 பேர், அதுக்கப்புறம் பார்த்தா வேல்யூ 7. ஸோ டை வேல்யூஸ் வந்தாலும் எனக்கு ரேங்க் வேல்யூ வந்து சீக்வன்ஸ் ஆர்டரில் வரும். இதுதான் டென்ஸ் ரேங்க்கு. வேற ரேங்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வேல்யூஸ் வந்து ஸ்கிப் ஆகி வரும். அண்ட் இங்கே எனக்கு காலம் நேம் இவ்வளோ பெருசாக இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தரதுக்கு பேர் என்னன்னா அலைஸ் நேம்னு சொல்லி தருவாங்க. ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்கு மட்டும் எனக்கு அந்த காலம் நேமை நான் சேஞ்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரேங்க்ன்றது எய்தர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆர் ஆஸ்ன்னு சொல்லலாம். ஸோ
நம்ம தரப்போற ஃபங்க்ஷனு ஆஸ் நம்ம தர காலம் நேம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னாலும் டிஸ்பிளே பண்ணும் போது மட்டும் எனக்கு இந்த காலம் நேம். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்கா இருக்க காலம்க்கும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்ற இருக்க காலமோட நேமையும் நம்ம ஜஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் நான் ஜஸ்ட் நேம்னு மட்டும் வந்தா போதும்னா ஸோ நேம்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்றது பேர் அலைஸ் நேம்னு சொல்லுவாங்க. இருக்க நேமுக்கு நம்ம ஒரு அலைஸ் நேம் தரப்போறோம். ஸோ இது போய் நம்ம டேட்டா பேஸ்ல எங்கேயும் சேவ் ஆக போறதில்ல. ஜஸ்ட் டிஸ்பிளே ஆகும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நேம் எனக்கு வந்துடும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நேம்னு எனக்கு நம்ம காலம்ல இருக்கு, நம்ம டேபிள்ல இருக்கு. அந்த டேபிள் நேமே எனக்கு வராம ஜஸ்ட் நம்ம இந்த நேம் நம்ம தர நேம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து அலைஸ் நேமா யூஸ் பண்ணிக்கும். இதை சிங்கிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் ஆஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் அது அலைஸ் நேமா தான் யூஸ் பண்ணும். 2 சின்டாக்ஸ்ல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேக். ஸோ லேக் அப்படின்றது பார்த்தோம்னா ஜஸ்ட் வேல்யூஸ் வந்து லேக் ஆகி வரும். ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், கமா லேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ லேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் ஓவர் ஆர்டர் பை ஃபங்க்ஷனு. ஸோ ஆர்டர் பை இதில் வந்து பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் நேம் காலம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நேம் வச்சு தான் ஆர்டர் பண்ணணும். ஸோ ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அது எதர் அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ இதுலேயே ஒன்று வரட்டும் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓவர் ஆர்டர் பைன்றது கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ எந்த ஆர்டரில் நமக்கு அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணுன்றதே அதை பொறுத்து தான் ரன் ஆகும். ஸோ இந்த கீவேர்ட் மஸ்ட். இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணால் லேக் கொடுத்துருக்கோம். ஸோ ஆடம் வேல்யூ, இந்த ஆடம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோ வந்து லேக் ஆகி வரும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூவாக வந்தது இங்கே செகண்ட் வேல்யூவாக வரும், இங்கே செகண்ட் வேல்யூவாக வந்தது இங்கே தேர்ட் வேல்யூவாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸ் லேக் ஆகி வரும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தா லாஸ்ட் வேல்யூ ஸ்கிப் ஆயிரும். வில்லியமோடய நின்றுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நேம் இருக்கு, பட் எனக்கு பார்த்தா இந்த நேமோடய இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் நேம் வந்து ஸ்கிப் ஆயிரும். எப்போ லேக் யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு நேம் லேக் ஆகி வரும். இதே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீடு. ஸோ லீட் அப்படின்ற கீவேர்ட் போட்டோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு நேமும் லீடாகி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேல்யூ வந்து ஸ்கிப் ஆயிரும். ஸோ செகண்ட் நேம் வேல்யூ இங்கே செகண்டாக வந்தது இந்த இடத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் வேல்யூவாக வரும். இங்கே தேர்ட் வேல்யூவாக வந்தது பார்த்தா இந்த இடத்துல செகண்ட் வேல்யூவாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து எத்தனை ஃபோர்த்தாக இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ் லீட் ஆகிரும். ஸோ லேக்ன்றது இது வந்து ஒவ்வொரு வேல்யூவாக தான் அது லைக் ப்ரீடிஃபைன்ட். ஒவ்வொரு வேல்யூவாக தான் லீட் ஆகும், ஒவ்வொரு வேல்யூவாக தான் லேக் ஆகும். இப்போ இங்கே ஒன்ஸ் நம்ம இது பண்ணிட்டோம், லேக் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ லேக் ஆகும். இது லீடு கொடுத்தோம்னா ஒவ்வொரு வேல்யூ லீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூல ஒரு எம்டி வேல்யூ நல் வேல்யூ வரும். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ லீட் ஆகுறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்கிப் ஆயிரும். லீடு யூஸ் பண்ணா லேக் யூஸ் பண்றப்ப எனக்கு லாஸ்ட் வேல்யூ ஸ்கிப் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு நேராக ஒரு நல் வேல்யூ வரும். ஸோ இதுதான் லீட் அண்ட் லேக். ஸோ இங்கே லேக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ நல் ஆயிரும் அண்ட் லாஸ்ட் வேல்யூ ஸ்கிப் ஆயிரும். இது லைக் ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் பர்பஸ், ஏதாவது சம்டைம்ஸ் ஏதாவது அலைன்மெண்ட் மாறி இருக்கு, ரோஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த லீட் அண்ட் லேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோ நம்பர். ஸோ செலக்ட், நான் சும்மா எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி கம்மா ஃபர்ஸ்ட் நேம் கம்மா ரோ நம்பர். ஸோ ரோ நம்பர்ன்ற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சீரியல் நம்பர் அசைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு ஓவர் ஆர்டர் பை ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு காலம், நான் எம்ப்ளாயி ஐடி காலமே எடுத்துக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு காலம் எடுத்துக்கலாம். ஓவர் ஆர்டர் பை, ஸோ நமக்கு எந்த காலம் வைஸ் ஆர்டர் பை வேணுமோ, நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷன் வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரோ நம்பர் நமக்கு அசைன் ஆயிடுச்சு. ரோ நம்பர் ஒரு சீரியல் நம்பர் தான். நம்ம வர அவுட்புட்டில் ஒரு சீரியல் நம்பர் 1 2 3 வேணும் அப்படின்னும் போது, இல்லை அந்த இடத்துல நமக்கு சீரியல் நம்பர் இல்லைன்னும் போது இந்த ரோ நம்பர் யூஸ் பண்ணி எத்தனை ரோஸ் வருது, எனக்கு தேர்ட் ரோவா எது வருது, ஃபோர்த் ரோவா எது வருதுன்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஜஸ்ட் 1 2 3 அசைன் பண்ணோம். நம்ம எந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோ நம்பர் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி ஒரு சீரியல் நம்பர் அசைன் பண்ணி தரோம். ஓகே, ஸோ இதுதான் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
இதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். லீட் அண்ட் லேக்கு பெருசாக யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். அலைன்மெண்ட் இஷ்யூ அந்த மாதிரினா யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்டாக லைவ்ல வந்து நமக்கு எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? எல்லாருக்கும் கிளியர்ல? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜாயின்ஸ் அப்படின்றது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ண செலக்ட் பண்றதெல்லாம் ஒரே ஒரு டேபிள் தான். ஸோ ஃப்ரம் கிளாஸ்ல ஒரு டேபிள் எய்தர் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட்ஸ், டியூவல்ஸ், அந்த மாதிரி ஒரே ஒரு டேபிள்ல இருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ ஆனா நமக்கு லைவ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டேபிளா எப்பயுமே இருக்காது. ஒரு கம்பெனின்னு எடுத்தோம்னாலே அவங்க இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எம்ப்ளாயிஸோட பர்சனல் டேட்டாஸ் ஒரு டேபிள மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட லைக் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இன்னொரு செப்பரேட்டான ஒரு டேபிள்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி டேபிள்ஸ்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா, ஸோ ஒரு டேட்டா லாஸ் இருந்துச்சு அப்படின்னால நமக்கு ஒரு டேபிள்ல தான் போகும், இன்னொரு டேபிள்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும் மல்டி டேபிள்ஸ் யூஸ் பண்றப்ப. ஒரே டேபிள்ன்றப்ப எல்லா டேட்டாஸையும் அது லோட் பண்ணி தான் நமக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வரும். வேற டேபிள்ஸ் வந்து தனித்தனியா இருக்குன்றப்ப வேணுன்ற டேட்டாஸ் மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் மோர் தென் ஒன் டேபிள். ஒரு டேபிள் இல்ல மோர் தென் ஒன் டேபிள்ல பண்றது வந்து ஜாயின்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த ஜாயின்ஸ்ல டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னர் ஜாயின். ஸோ இந்த இன்னர் ஜாயின் சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் இதை வந்து ஸோ இன்னர் ஜாயின் ஆர் நார்மல் ஜாயின். ஸோ இந்த மாதிரி இன்னர் ஜாயின், நார்மல் ஜாயின், ஈக்வி ஜாயின் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜாயின்ஸ்க்கான இன்னர் ஜாயின்க்கான வேற வேற நேமு. நெக்ஸ்ட் பார்த்தா அவுட்டர் ஜாயின், நெக்ஸ்ட் பார்த்தா கிராஸ் ஜாயின், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செல்ஃப் ஜாயின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 டைப் பார்த்தா மோர் தென் ஒன் டேபிள். ஸோ ரெண்டு டேபிள்ல நம்ம ஜாயின் பண்றதுக்கு 2 டேபிளோ 3 டேபிளோ, ஸோ அது நம்மளோட சினாரியோ பொறுத்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஜாயின் பண்றது வந்து இந்த இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் அண்ட் கிராஸ் ஜாயின். செல்ஃப் ஜாயின்றது ஜாயிண்ட் வித்தின் அ டேபிள். ஒரு டேபிள்குள்ளேயே ஜாயின் பண்றது வந்து செல்ஃப் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவுட்டர் ஜாயின்ல பார்த்தா சப்டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ அவுட்டர் ஜாயின்ஸ்ல 3 சப் கேட்டகரி, லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர் அண்ட் ஃபுல் அவுட்டர். இன்னர் ஜாயின்ஸ் நார்மலா ஜாயின்ஸ் பார்த்தா இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின் அண்ட் செல்ஃப் ஜாயின். ஸோ இதெல்லாம் தான் ஜாயின்ஸ். லைக் ஒன் பை ஒன் நம்ம இப்போ குறியில பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேபிள் இருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வேல்யூஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு டேபிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. ஸோ கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள். ஸோ கோர்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஐடின்னு சொல்லி ஒரு காலம், கோர்ஸ் நேம்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு. அண்ட் ஐடியில் பார்த்தா 1 2 3ன்னு சொல்லி 3 வேல்யூஸ், அதுக்கான கோர்ஸுக்கான நேம் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டேபிள் பார்ப்போம். ஸோ இந்த டேபிளில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே இங்க வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி காலம் நேம்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்கான நேம், ஐடிஸ் இருக்கு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இதுல 1 2 4 இருக்கு, அதுல 1 2 3, இதுல 1 2 4. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இதுல பார்த்தா 1 2 3 கோர்ஸ்ல, அண்ட் ஸ்டூடெண்ட் டேபிள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா 1 2 4ன்னு இருக்கு. அண்ட் இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் மிஸ் மேட்ச் ஆகுது. இது ஒன்று. அண்டு மோஸ்டா ஜாயின்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு டேபிளுக்கும் காமனான ஒரு காலம் வேணும். அதாவது இப்ப ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ஐடின்ற வேல்யூ வந்து காமன். ஸோ இங்கேயுமே 1 நியூமரிக் வேல்யூஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கு. அண்ட் நம்மளோட கோர்ஸ் டேபிள்ல போய் பார்த்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பா ரெண்டுக்கும் காமனான காலமா ஒரு காலம் இருக்கணும். ஸோ அந்த காலம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை யூஸ் பண்ணி ஜாயின்ஸ் பண்ண முடியும்.
ஸோ இதில் வந்து அதில் பார்த்தா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, இங்கே பார்த்தா கோர்ஸ் ஐடி இருக்குது. ஸோ இந்த 2 காலமை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைப் இன்னர் ஜாயின் பார்ப்போம். இன்னர் ஜாயின் வந்து ஜஸ்ட் சிம்பிள் செலக்ட் நமக்கு எந்தெந்த காலம் டிஸ்பிளே பண்ணணும்னு. ஸோ நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் நேமும், ஸோ எஸ் நேம் கமா சி நேம், ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் கோர்ஸ் நேம் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னர் ஜாயின் எது கூடனா நம்ம கோர்ஸ் டேபிள் கூட இன்னர் ஜாயின் ஆகணும். ஸோ கோர்ஸ் ஆன் கண்டிஷன். ஸோ எப்போ நமக்கு இது வேணும் அப்படின்னா எஸ்ஐடி ஈக்குவல் டு சிஐடி, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் எப்போ எனக்கு மேட்ச் ஆகுதோ எனக்கு அப்போ அவுட்புட் வரணும். இன்னர் ஜாயினோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். 2 டேபிள் இருக்கு, 2 டேபிளையும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸை மட்டும் கொண்டு வரும். மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா இதுலேயும் 1 இருக்கும், அதுலேயும் 1 இருக்கும். ஸோ இதுலேயும் 2 இருக்கும், அதுலேயும் 2 இருக்கும். பட் 3 வந்து நமக்கு ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்காது. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மேட்ச் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 2 ரோஸ் தான். இந்த மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ் அதுதான் இன்னர் ஜாயின். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரோஸ் மட்டும் வந்திருக்கு. ஹரி வந்து ஆரக்கல் படிக்கிறாப்புல, அனுன்றவங்க ஜாவா படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும், 2 டேபிளில் இருக்க மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இன்னர் ஜாயின் போகலாம். ஸோ எய்தர் இந்த சின்டாக்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ செலக்ட் நம்ம நார்மலாக வேர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஆன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ செலக்ட் என்னென்ன வேணுமோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு, ஸோ டேபிள் நேம் கமா செப்பரேட்டராக அடுத்த டேபிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கோர்ஸு வேர் எஸ்ஐடி ஈக்குவல் டு சிஐடி. ஸோ இந்த மாதிரியே நம்ம டிக்ளேர் பண்ணலாம். 2 சின்டாக்ஸுமே நமக்கு கரெக்டாக சேம் அவுட்புட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான், இதுக்கும் அதே அவுட்புட் தான், இதுக்கும் அவுட்புட் தான். அவுட்புட் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இதில் வந்து என்னன்னா இன்னர் ஜாயின்னு சொல்லி கீவேர்ட் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் மென்ஷன் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே யூஸ் பண்ணியிருப்போம், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி. என்ன ஒரு இதுனா மோஸ்ட்டாக இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கொரி எழுதுறோம் 1 வீக் ஆர் 1 மந்த் கழிச்சு நம்ம கொரியை பார்க்குறப்ப ஸோ ஜஸ்ட் இது நம்ம ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதியிருக்க போகிறது இல்லை, மல்டி லைன்ஸ் எழுதியிருப்போம். ஸோ அப்போ வந்து அங்கே என்ன ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கே ஒரு சின்ன ஒரு லைட் கன்ஃபியூஷன் வர சான்சஸ் இருக்கு. ஸோ மல்டி ஜாயின்ஸ் நம்ம பார்க்கறனால இதுல வந்து இந்த மாதிரி கீவேர்ட் போட்டிருந்தோம், இல்லை நாம பார்க்கலனாலும் யாரோ இன்னொரு புது டெவலப்பர் வந்து நம்ம கோடை பார்த்தாங்கனாலும் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்கும் நம்ம கோடை பார்த்தோம் ஓகே இந்த இடத்துல இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இந்த கீவேர்ட் வச்சு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு செகண்ட் பார்த்துட்டு இதையும் கண்டுபிடிச்சிடலாம், கஷ்டம் கிடையாது. பட் இதை கம்பேர் பண்றப்ப இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா பார்த்தோம்னா டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இது இன்னர் ஜாயினா அவுட்டர் ஜாயினா அப்படின்றதுக்காக ஸோ இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நமக்கு ஈஸியாக வேணும்னாலும் இந்த சின்டாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2ல் எது யூஸ் பண்ணாலும் அவுட்புட் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இது நான் இன்னர் ஜாயின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் ஜாயின். ஸோ அவுட்டர் ஜாயின்ல பார்த்தா 3 இருக்கு, லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பார்ப்போம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பார்த்தோம்னா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸும் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட் டேபிளும். ஸோ இதுல வந்துட்டு லெஃப்ட் அவுட்டர், ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் 2 டேபிள் இருக்க மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸும் வரும், பிளஸ் அன்மேட்ச் ஃப்ரம் லெஃப்ட் சைட் டேபிள். இதுல லெஃப்ட் அண்ட் ரைட் எதுன்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் நமக்கு, இது லெஃப்ட் இது ரைட். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்க அன்மேட்ச் ரோஸும் எனக்கு வரணும். இதை ரன் பண்ணா புரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ மேட்ச் ஆகிற ரோஸ். ஸோ மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸும் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட் டேபிள். நம்ம லெஃப்ட் சைட் டேபிள் எது ஸ்டூடெண்ட் வந்து எதுக்கும் மேட்ச் ஆகல, பட் இருந்தாலும் எனக்கு அன்மேட்ச் ரோஸும் எனக்கு வேணும்னு சொல்றேன். ஸோ அப்போ லெஃப்ட் சைட் டேபிள்ல இருக்க அன்மேட்ச் ரோஸ் இந்த ரவின்ற நேம் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆயிடும். ஸோ இதுதான் லெஃப்ட் அவுட்டர். ஸோ லெஃப்ட் அவுட்டர் எய்தர் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் இந்த நம்ம சிம்பிளா நம்ம நார்மல் சின்டாக்ஸ்லயே லெஃப்ட் அவுட்டர் அப்படின்னும் போது ஈக்குவல் டுக்கு ரைட் சைட்ல நம்ம பிளஸ் சிம்பிள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ காலம் நேம்க்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிளஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் அவுட்டரா ஆக்ட் ஆகும். ஸோ ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் எந்த சேஞ்சஸும் இல்லை, மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸும் அன்மேட்ச் ரெக்கார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைட் டேபிள். ஸோ இங்கேயும் இது லெஃப்ட் இது ரைட்டு.
ஸோ இதில் லெஃப்ட் சைட் டேபிள் பார்த்தா ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ல இருக்க ரவின்ற ரெக்கார்டு எனக்கு வந்திருக்கு, அன்மேட்ச் ரெக்கார்டு. ஸோ இது லெஃப்ட் அவுட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரைட் அவுட்டர். ஸோ ரைட் அவுட்டர் ஜாயின் பார்த்தோம்னா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸும் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைட் டேபிளும். ஸோ ரைட்டுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ் வந்துருச்சு. அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைட் டேபிள். ரைட் சைட் டேபிள்ன்றது கோர்ஸ். ஸோ கோர்ஸ் பார்த்தா டேப்லூல நமக்கு ஸ்டூடெண்ட் யாரும் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு எம்டியா காமிக்குது. அண்ட் 1 minute கிளாஸ் கட் ஆயிரும். ரீஜாயின் பண்ணுங்க. 40 minutes ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா ரைட் அவுட்டர் ஜாயின். ஸோ ரைட் அவுட்டரில் மேட்ச் ஃப்ரம் போத் த டேபிள்ஸும் அன்மேட்ச் ஃப்ரம் ரைட் சைட் டேபிள். ஸோ ரைட் சைட் டேபிளில் இதில் ரைட் வந்து நமக்கு கோர்ஸு. ஸோ கோர்ஸில் இருக்க அன்மேட்ச் ரோஸும் நமக்கு சேர்ந்து வரும். ஸோ எய்தர் நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக கீவேர்ட் யூஸ் பண்ணுற சின்டாக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம இந்த நார்மல் சின்டாக்ஸ்லேயே ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னும் போது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் போட்டோம்னா இது வந்து ரைட் அவுட்டர் ஜாயினாக நமக்கு இதாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் ரைட் இதுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே அவுட்புட் தான் இங்கேயும் வரும். மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸும் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைட் டேபிள் என்னவோ அது மட்டும் நமக்கு வரும். ஸோ இதுதான் ரைட் அவுட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னும் போது இது வரைக்கும் பார்த்தது மேட்ச் ரெக்கார்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஃபுல் அவுட்டர் போட்டோம் அப்படின்னா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். 2 டேபிள்ல இருக்க மேட்ச் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ். ஸோ ரெண்டுமே வரும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் காலம் நேம் ஃப்ரம்ல வந்து ஜஸ்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணா போதும். மேட்ச் ரெக்கார்ட்ஸும் வரும், அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸும் வரும். ஸோ இதில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டும் நமக்கு மேட்ச் ரெக்கார்ட்ஸ். ஹரி வந்து ஆரக்கல், அனு ஜாவா, அண்ட் ரவி பார்த்தா எந்த கோர்ஸும் இன்னும் செலக்ட் பண்ணலை. அண்ட் டேப்லூவில் பார்த்தாலும் எந்த ஸ்டூடெண்ட்டும் இன்னும் வரல. ஸோ மேட்ச் ஆகிற ரோஸும் வருது, மேட்ச் ஆகாத ரோஸும் வருது. மேட்ச் அண்ட் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். இப்படி வர்றது தான் நமக்கு ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் நம்ம நார்மல் சின்டாக்ஸில் இப்போ 2 பக்கமும் ப்ளஸ் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஸோ இந்த ஃபுல் அவுட்டர் மட்டும் நமக்கு இந்த சின்டாக்ஸ் தான் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, வராது. ஸோ நார்மலாக ஃபுல் அவுட்டர் அப்படின்னும் போது நம்ம டேரெக்டாக இந்த இதில் மென்ஷன் பண்ணி தான் சின்டாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அவுட்டர் ஜாயின் அவ்வளோதான். அவுட்டர் ஜாயினில் பார்த்தா லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ நெக்ஸ்ட் ஜாயின் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ஜாயின். ஸோ கிராஸ் ஜாயின் அப்படின்றது என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுன்னா, ஸோ ஒரு நேம் எடுத்துக்கும், ஒரு வேல்யூ, அதாவது ஒரு நேமோ அது என்ன ஒரு வேல்யூ எடுத்துக்கும். இந்த வேல்யூவை ரைட் சைடில் இருக்க எல்லா டேபிள் கூடயும் கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ இருக்கும், எல்லா வேல்யூ கூடயும் கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் வேல்யூ எல்லா வேல்யூ கூடயும் கம்பேர் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து ரைட் சைடு இருக்க டேபிள் கூட எல்லா வேல்யூ கூடயும் கம்பேர் பண்றது தான் நமக்கு கிராஸ் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஜஸ்ட் சிம்பிள் தான். செலக்ட் நமக்கு வேணுன்ற காலம் நேம், ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் கோர்ஸ் நேம் ஃப்ரம் டேபிள்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் கோர்ஸ். ஸோ இங்கே எந்த ஒரு கீவேர்டு எதுவுமே நம்ம ஃபுல் அவுட்டருக்கு நம்ம எதுவும் தரப்போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். செலக்ட் என்னென்ன டேபிள் வேணும் அண்ட் ஃப்ரம் கிளாஸ்ல எந்தெந்த காலம் செலக்ட்ல என்னென்ன காலம் நேம்ஸ் வேணும், ஃப்ரம்ல வந்து என்னென்ன டேபிள் நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து கிராஸ் ஜாயினா நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹரின்ற நேம் எடுத்துக்கும். ஸோ இந்த நேம் எடுத்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க 3 வேல்யூ கூடயும் மேட்ச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் அனு, ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கிச்சு. அந்த வேல்யூ எடுத்து நமக்கு அது ரைட் சைடில் இருக்க டேபிள் கூடயும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் பாருங்க. ஒரு வேல்யூ எடுத்து எல்லா வேல்யூ கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் ஃபங்க்ஷன் தான் இங்கேயும். ஸோ ஒரு நேம் எடுக்கும், அந்த நேம் வந்து இருக்க எல்லா வேல்யூ கூடயும் மேட்ச் பண்ணி காமிக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ எடுத்து எல்லா வேல்யூ கூடயும் மேட்ச் பண்ணும். ஸோ இதுதான் கிராஸ் ஜாயின் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஜாயின். ஸோ செல்ஃப் ஜாயின் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜாயின்ஸ் எல்லாம் 2 டேபிளுக்கு நடுவில் ஜாயின்ஸ் எப்படி பண்ணுன்றது
ஸோ செல்ஃப் ஜாயின் அப்படின்றது ஜாயிண்ட் வித்தின் அ டேபிள். ஒரு டேபிள்குள்ளேயே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் ஜாயின் போகலாம். ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிளில் நான் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்க எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் ஐடி. ஸோ மேனேஜர் ஐடியும் எம்ப்ளாயி ஐடியும் பார்த்தோம் அப்படின்னா சிமிலராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100, 100, 101, 102, 103, 100 இந்த மாதிரி சம் வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேம் எடுத்துப்போம். ஸோ இதுக்கு மேனேஜர் ஐடி இல்லை. செகண்ட் வேல்யூ நீனா எடுத்துப்போம். நீனாவோட எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 100. ஸோ நீனாவோட மேனேஜர் ஐடி பார்த்தோம்னா 100. நீனாவோட எம்ப்ளாயி ஐடி 101, இவங்க மேனேஜர் ஐடி பார்த்தா 100. ஸோ இந்த 100 யாரோட எம்ப்ளாயி ஐடியா இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஸ்டீவனோட எம்ப்ளாயி ஐடி தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, மேனேஜர் நேமை மென்ஷன் பண்ணாம மேனேஜரோட எம்ப்ளாயி ஐடி என்னவோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இங்கே இந்த வேல்யூ அலெக்சாண்டர் எடுத்துப்போம். ஸோ அலெக்சாண்டர் பார்த்தோம் அப்படின்னா 102. ஸோ 102 வந்து யாரோட எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லி பார்த்தோம்னா லெக்ஸ் தான் அலெக்சாண்டரோட மேனேஜர். ஸோ இந்த மாதிரி இங்க மேனேஜர் நேம் டைரக்டா மென்ஷன் பண்ணாம அந்த மேனேஜரோட எம்ப்ளாயி ஐடியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஒரு டேபிள்குள்ளேயே நம்ம ஜாயின் பண்றது அப்படின்றது செல்ஃப் ஜாயின். ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா செலக்ட், நமக்கு இப்போ என்ன வேணும், ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி வேணும். ஸோ எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி ஐடி அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேம்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நேம்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ண நான் நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும் அதுக்காக. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயிஸ்க்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் எம்ப்ளாயி ஐடி, இது வந்து பார்த்தோம்னா மேனேஜருக்காக நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தா ஃப்ரம் கிளாஸ் டேபிள் நேம் எம்ப்ளாயிஸ் டேபிள். ஸோ இந்த இடத்துல 2 டைம் கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம். ரெண்டையும் ஒரே டைம்ல இருக்க முடியாது. ஸோ தனித்தனியாக தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ எம்ப்ளாயிஸ் அண்ட் வேர் கண்டிஷன் நெக்ஸ்ட். ஸோ வேர்ல பார்த்தோம் அப்படின்னா எப்போ எனக்கு வேணும், இது ரெண்டும் மேட்ச் ஆகுறப்ப மேனேஜர் ஐடி வேர் மேனேஜர் ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடியும் இதுவும் எப்போ எனக்கு மேட்ச் ஆகுதோ எனக்கு அப்போதான் வரணும்னு சொல்றேன். இதை ரன் பண்றேன். இதுல பார்த்தா இப்போ ஒரு எரர் வரும், அது என்ன எரர்ன்றது சொல்றேன். ஸோ காலம் ஆம்பிகுயஸ்லி டிஃபைன்டு, இந்த எரர் வருது. இது எப்போ வரும் அப்படின்னா சேம் காலம் நேம் 2 டேபிளையும் இருக்கு அப்படின்னா அப்போதான் எனக்கு இந்த காலம் ஆம்பிகுயஸ்லி டிஃபைன்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒரு சிம்பிளா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுக்கிறேன். So select department ID from employees ஒரு டேபிளும் கமா டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு டேபிள் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற டேபிள். இப்போ இதை ரன் பண்ணனால எனக்கு சேம் எரர் தான் வரும் பாருங்க, காலம் ஆம்பிகுயஸ்லி டிஃபைன்ட்ன்ற எரர் தான் வரும். ஸோ காலம் ஆம்பிகுயஸ்லி டிஃபைன் அந்த என்ன அர்த்தம்னா எனக்கு ஒரே காலம் 2 டேபிள்லையும் இருக்கு, எனக்கு 2ல இருந்து எப்படி எடுக்கிறதுன்றது தெரியல அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா எய்தர் இந்த இடத்துல நம்ம அந்த டேபிள் நேமையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயிஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. அப்போனா எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியை செலக்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ எய்தர் இல்லை எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல வேணும்னா டிபார்ட்மெண்ட் டேபிள் நேம் இங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடியில இருக்க இது வேணும். ஸோ இங்க வந்து நமக்கு 2 நேம் டிஃபரெண்டா இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெண்டுமே எம்ப்ளாயிஸ் தான். ஸோ அதுவுமே நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா அலைஸ் நேம் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதே அலைஸ் நேம் தான். இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள்ல ஈனும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டீனும் வச்சுக்கிறேன். ஸோ நானா ஒரு அலைஸ் நேம் தரேன் 2 டேபிளுக்கும். இந்த அலைஸ் நேமை கொண்டு வந்து என்னால் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னா ஸோ இ எங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கும் எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு. ஸோ அப்போ அதில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியை எனக்கு ஃபெச் பண்ணி தரும். இதே டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு இதில் இருக்க வேல்யூவை எடுத்துக்கொண்டு வந்து தரும். ஸோ டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி.
பட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த காலம் ஆம்பிகுயஸ்லி டிஃபைன்ற எரர் நீங்க பார்த்தீங்கனாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு காலம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அந்த காலம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தரணும். இப்போ என்ன பண்ண போறேன், இதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கிறது நான் எம்ப்ளாயிஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ அதனால இதை ஈன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் இருக்கிறது மேனேஜருக்காக எடுத்திருக்கோம். ஸோ எம்ன்னு சொல்லி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் இதே இதை நம்ம எல்லா இடத்துலையும் அலைஸ் நேம் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது இ டாட் எம்ப்ளாயி ஐடி. ஸோ இது பார்த்தோம்னா இ டாட் ஃபர்ஸ்ட் நேமு. நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்தா மேனேஜர் ஐடிக்காக எடுத்தோம். ஸோ எம் டாட் எம்ப்ளாயி ஐடியும் அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தோம்னா எம் டாட் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இதே தான் நம்ம இங்கேயும் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னாலும் இ டாட் மேனேஜர் ஐடியும் அண்ட் எம்ல இருக்க எம்ல இருக்க எம்ப்ளாயி ஐடியாவும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ எம்ப்ளாயி ஐடி 101, ஃபர்ஸ்ட் நேம் நீனாவோட இது பார்த்தா 100. நம்ம மேனுவலாக செக் பண்ணோம்ல, அது கரெக்டாக வந்துச்சு. அலெக்சாண்டருக்கும் செக் பண்ணோம். ஸோ அலெக்சாண்டர் இது பார்த்தா 101, அதுவரோட மேனேஜர் பார்த்தா லெக்ஸ். ஸோ இதை இன்னுமே நம்ம கொஞ்சம் நீட்டாக டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ எனக்கு எல்லாமே ஒரே காலம் நேம்லேயே வருது. எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இதுக்கு வேணால் அலைஸ் நேம் கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இது வந்து எம்ப் ஐடி, ஸோ எம்ப்ளாயிக்காக கொடுத்துருக்கேன். எம்ப் ஐடி இது பார்த்தோம்னா எம்ப் நேமு அண்ட் இது பார்த்தோம்னா மேனேஜருக்காக கொடுத்தோம். ஸோ மேனேஜர் ஐடி சும்மா எம்ஏ சும்மா நான் ஸ்டார்ட் பண்ண கொடுத்துக்கிறேன். மேனேஜர் நேம் நம்ம தர நேம் தான். ஸோ இது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும்போது நீட்டாக இருக்கும், அதுக்காக தரணுன்ற அவசியம் இல்லை. தரலன்னா ஆஸ் இட் இஸ் நம்ம டேபிள் என்ன நேம் இருக்கோ அதே காலம் நேமே டிஸ்பிளே ஆகும். இதை கொடுத்தோம்னா கொஞ்சம் டிஸ்பிளே ஆகும்போது நீட்டாக இருக்கும், புரியும் நமக்கு. இங்கே பார்த்தா எம்ப்ளாயி ஐடி 101, எம்ப்ளாயி நேம் பார்த்தா நீனா, அந்த நீனாவோட மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா 100. ஸோ அந்த 100 யாரோட எம்ப்ளாயி ஐடின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவனோட எம்ப்ளாயி ஐடி. ஸோ அலெக்சாண்டரோட மேனேஜர் ஐடி 102 அண்ட் அவங்களோட இது பார்த்தோம் அப்படின்னா லெக்ஸ். ஸோ கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஒரு டேபிள்குள்ளேயே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணலாம். இந்த செல்ஃப் ஜாயின் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கலாம். ஒன் ஆர் 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது ஈஸியாக இருக்கும். ஜாயின்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சதா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லையா?